கல்லீரல் வரை கரும்பு சாப்பிட்றதுனால பாடியில நடக்கிற சேஞ்சஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கரும்பு இல்லாம பொங்கல் பண்டிகை நினைச்சு கூட பார்க்க முடியாது. தித்திக்கும் கரும்பு மாதிரி வாழ்க்கை இன்பமா அமையணும் அப்படின்றது குறிக்கிற விதம் தான் கரும்பு. இது வாழ்க்கையை மட்டும் இல்லாம உங்க ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இதோட பெனிஃபிட்ஸ் பத்தி இந்த வீடியோல நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். கரும்புல அதிக அளவு ஃபைபர்ஸ், கால்சியம், பொட்டாசியம், அயன், மெக்னீசியம், சிங்க், தயாமின், ரிபோஃப்ளேவின், புரோட்டீன் இந்த மாதிரி நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கு. நீங்க டயர்டா ஃபீல் பண்றப்போ ஒரு துண்டு கரும்பு சாப்பிட்டு பாருங்களேன், உடனே சுறுசுறுப்பா ஆயிருவீங்க. ஏன்னா இதோட இனிப்பு சுவை காரணமா அதோட சாறு வந்து செயல்திறனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். பாடிக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் வந்து தானாவே கிடைச்சிடும். கரும்புல கால்சியம், மெக்னீசியம் இந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால பற்கள் அண்ட் எலும்புகளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் கிடைக்குது. இதுல பொட்டாசியம் இருக்கிறதுனால மன அழுத்தத்தை ஊக்குவிச்சு ஹார்மோன் சுரப்பை வந்து கட்டுப்படுத்துது. அது மட்டும் இல்லாம கடிச்சு மென்னு சாப்பிட்றப்போ ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருக்கும். அப்படின்றதுனால மன அழுத்தம் தானா பறந்து போயிடும். கரும்புல அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் அண்டு ஃப்ளாவனாய்டுகள் இருக்கிறதுனால கேன்சர் செல்ஸோட ஸ்டார்டிங் ஸ்டேஜை எதிர்த்து போராட வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. பொட்டாசியம் அண்ட் குறைஞ்ச அளவில் சோடியம் இருக்கு. இது கிட்னியில் ஆக்டிவிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ கிட்னி ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்குது. கரும்புல அதிகமான எலக்ட்ரோலைட் இருக்கிறதுனால லிவரோட எனர்ஜியை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப்பும் பண்ணுது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக தக்க வைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இதனால சருமத்தில் வரக்கூடிய சுருக்கம், சரும பாதிப்புகள் இல்லாமல் வயசான தோற்றத்தை வந்து டிலே பண்ணி கொடுக்குது. கரும்புல பாடிக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வரக்கூடிய நோய் தொற்றில் இருந்து பாதுகாக்க கரும்பு ஒரு நல்ல மருந்து. கரும்பு ஃபைபர் நிறைஞ்ச சுவை, உண்ணக்கூடிய உணவு நல்ல டைஜஷன் ஆகி தேவையில்லாத ஃபேட்ஸை வந்து தடுக்குது. பாடி வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகாது, பாடி வெயிட்டை குறைக்கவும் ஹெல்ப் பண்ணுது. கரும்புல பொட்டாசியம் நியூட்ரிஷன் வந்து நிறைவா இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷரை வந்து கட்டுப்படுத்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு கரும்பு பிடிக்கும் அப்படின்னா டெய்லி ஒரு கரும்பு கூட சாப்பிடுங்க. பிளட் ப்ரெஷர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வாய்ஸ் ஆஃப் அபர்னாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.